அனைவருக்கும் வணக்கம். சீமான் அப்படின்னா எந்த விஷயத்தையும் ரொம்ப தெளிவா பேசிடுவாரு. தேங்காய் உடைச்ச மாதிரி என்ன சொல்ல வராரோ அந்த விஷயத்தை வந்து ரொம்ப ஓப்பனா சொல்லிடுவாரு அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா எம்.கே. ஸ்டாலின் அவர்களை சந்திச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் கொடுத்த பிரஸ் மீட்ல வந்து ஒரு விஷயத்த வந்து ராணுவத்துக்கே ரகசியம் இருக்கு, எங்களுக்கு இருக்கக்கூடாதா, ஒரு 8 மாசம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் நிறைய ஸ்பெகுலேஷன் அப்படிங்கிறது, யூகம் அப்படிங்கிறது போயிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன விஷயம் சொல்றாங்க அப்படின்னா, சீமான் வந்து தேர்தல் நேரத்துல வந்து கடைசி கட்டத்துல வந்து திமுக கூட கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. அங்க பாத்தீங்களா எந்த அளவுக்கு உதயநிதியும் எம்.கே. ஸ்டாலினும் சீமான் அவர்களை வரவேற்றாங்க. அவர் வெளியில வரப்போ 2 பேருமே வெளியில வந்து, அதுவும் குறிப்பா உதயநிதி வந்து வழி அனுப்பி வச்சாரு. சோ திமுக கூட ஏதோ ஒரு அண்டர் டீலிங்ல இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசப்படுது. அடுத்ததா என்ன ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்னா, சீமான் வந்து ஏடிஎம்கே அலைன்ஸ்ல தான் போறாரு, அதுக்கான திட்டம் தான் இருக்கு. ஆனா டிமாண்ட் அதிகமாக்கணும்ல. ஏடிஎம்கே அலைன்ஸ்ல இவர் நார்மலா இருந்து போறாரு அப்படின்னா ஒரு டிமாண்ட் அப்படிங்கிறது கம்மியா இருக்கும். இதுவே டிஎம்கே கூட கொஞ்சம் லிங்க்ல இருக்க மாதிரி இருந்தார் அப்படின்னா ஏடிஎம்கே வந்து பெரிய அளவுல நீங்க என்ன கேட்கிறாங்களோ, எத்தனை சீட்டு கேட்கிறாங்களோ கொடுப்பாங்க, டெபுட்டி சிஎம் கேட்கிறாங்களா கொடுப்பாங்க. சோ அத மாதிரி ஒரு டிமாண்டை கிரியேட் பண்றதுக்காக இத மாதிரி சீமான் அவர்கள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு இன்னொரு ஸ்பெகுலேஷன் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. பட் நாம் தமிழர்ல இருக்கக்கூடிய சீமான் அவர்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய வட்டாரங்களை விசாரிக்கிறப்ப அவங்க சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, அத மாதிரி அவங்க சொல்றாங்க, இப்படிதான் சொல்றாங்க, சீமான் அண்ணனுக்கு அத மாதிரி எந்த ஒரு விஷயமும் ஒரு சின்ன சலசலப்பு கூட மைண்ட்ல கிடையாது. இந்த கட்சி கூட அலைன்ஸ் வச்சிருவோமா, இந்த கட்சி கூட அலைன்ஸ் வச்சிருவோமா அப்படிங்கிற ஒரு சின்ன சலசலப்பு கூட கிடையாது. அப்படி இருந்திருந்தா ஒரே ஒரு 0.1% வந்து மைண்ட்ல வந்து அலைன்ஸ் பத்தின யோசனை இருந்திருந்தா கூட அண்ணன் வந்து இந்த வேட்பாளர் நிறுத்துற அந்த வேலையை தொடங்கி இருக்கவே மாட்டாங்க. இது வரைக்கும் 120க்கும் மேற்பட்ட இடங்கள்ல இவங்க தான் வேட்பாளர் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. சோ அத மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது அப்படின்னா காத்துட்டு இருந்திருப்பாங்க. ஜனவரி வரைக்கும், பிப்ரவரி வரைக்கும் யாரு வேட்பாளர் அப்படின்னு முடிவு பண்ணாம காத்துட்டு இருந்திருப்பாங்க. அத மாதிரி எண்ணம் கிடையவே கிடையாது அப்படிங்கிற விஷயத்த உறுதியா ஆணி அடிச்ச மாதிரி சொல்றாங்க. அதை நம்ம யோசிச்சு பாக்குறப்போ ஆமா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன் அப்படின்னா ஒரு 120 இடங்கள்ல இவங்க தான் அந்த ஏரியாவில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இவங்க தான் நம்ம வேட்பாளர் அப்படின்னு நாம் தமிழர்ல இருக்கக்கூடியவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், திமுக அதிமுகவில் இருக்கக்கூடியவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்க இந்நேரம் வேலைகள் எல்லாம் தொடங்கியிருப்பாங்க. தொடங்கினதுக்கு அப்புறம் திடீர்னு நாளைக்கு கூட்டணி அப்படின்னா அந்த தொகுதியில இவங்க எங்க வேட்பாளர் கிடையாது அப்படின்னா அந்த வேட்பாளர் பின்வாங்குற வேலை அப்படிங்கிறது வந்தது அப்படின்னா கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய 120 தொகுதியில மினிமம் ஒரு 100 தொகுதியிலேயாவது இவங்க ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ண வேட்பாளரை இவங்க வேட்பாளர் கிடையாது, இவங்க வேற இந்த கட்சி கூட அலைன்ஸுக்கு போயிட்டாங்க அப்படின்னு ஒரு குழப்பம் வந்தது அப்படின்னா அது நாம் தமிழருக்குள்ள ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் இந்த கட்டமைப்பு இருக்குல்ல நாம் தமிழருக்குள்ள, அந்த கட்டமைப்பு அப்படிங்கிறது சுக்குநூறா உடைஞ்சு போயிடும். திரும்பலாம் அத மாதிரி ஒரு குழப்பத்தை சீமான் அவர்கள் ஏற்படுத்திட்டாங்க அப்படின்னா அந்த 15 வருஷம் உழைப்பு இருக்குல்ல, ஒரு படிப்படியா 1% 8% வந்த இந்த உழைப்பு இருக்குல்ல, இந்த உழைப்பு எல்லாமே காணா போயிடும். யாருமே ஏத்துக்க மாட்டாங்கல்ல. இப்போ நம்ம நிக்கிறோம், சும்மா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். உங்களையே உங்க தொகுதியோட வேட்பாளரா அறிவிச்சுட்டு நாளைக்கு பின்வாங்கிட்டாங்க அப்படின்னா அதை நீங்க எவ்வளவு தர்ம சங்கடமா ஃபீல் பண்ணுவீங்க, எவ்வளவு பெரிய தோல்வியா ஃபீல் பண்ணுவீங்க. ஐயோ அண்ணன் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு அது ஒரு பெரிய ஏமாத்தமா இருக்கும்ல. சோ அப்படி பாக்குறப்போ அந்த மாதிரி வாய்ப்பு அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும், சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அலைன்ஸ் அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது. அப்புறம் என்னத்துக்குப்பா 8 மாசம் வெயிட் பண்ணுங்க, பிப்ரவரி மாசத்துல வந்து நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல, வேற எதுவுமே கிடையாது. மீடியாவோட வாயை கொஞ்ச நாளைக்கு அடைச்சு வைக்கணும். எப்ப பார்த்தாலும் யாரு கூட கூட்டணி அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்கல்ல. சோ இப்படி சொல்லிட்டா நான் தான் சொல்லியிருக்கேன்ல, பிப்ரவரி மாசம் தெரிவிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன்ல, அது வரைக்கும் பொறுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரியில இந்த கூட்டணி சம்பந்தமான இந்த இஷ்யூ அப்படிங்கிறத அவங்க கடந்து போயிட முடியும். சரி, பிப்ரவரி மாசத்துல என்னதான் பண்ணுவாங்க அப்படின்னா, பிப்ரவரி மாசம் தான் எப்பொழுதுமே நாம் தமிழர் இல்ல அந்த ஃப்ரேமே பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். என்ன அப்படின்னா, இந்தாண்ட பக்கம் 117 ஆண்கள், இந்தாண்ட பக்கம் 117 பெண்கள் அப்படிங்கிறது உட்கார வைக்கப்பட்டு வேட்பாளர் அறிமுகம் கூட்டம் 234 பேரையும் ஒரே மேடையில உட்கார வச்சு இவங்க தான் எங்களுடைய கட்சி வேட்பாளர் அப்படின்னு அறிவிக்கக்கூடிய அந்த விஷயம் இருக்குல்ல, பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். சோ அந்த மேடையில வந்து பாத்துக்கோங்க, நான் யாரு கூட கூட்டணி வைக்கிறேன், யாரு இங்க என் கூட்டணி கட்சிகள் யார் உட்கார்ந்துருக்காங்க அப்படிங்கிறத பாத்துக்கோங்க அப்படிங்கிறத சிம்பாலிக்கா நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் சொல்லிட்டு போறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் புரிஞ்சுக்க முடியுது. ஆனா என்ன அப்படின்னா, இந்த ராணுவ ரகசியம் மாதிரி எங்களுக்கும் சில ரகசியங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னாங்கல்ல,
அது எதை மாதிரியான ரகசியம் அப்படிங்கிறத நம்ம கேட்கிறப்போ இந்த முறை இதுவரைக்கும் நாம் தமிழர் வந்து இந்த தேர்தலை அணுகுன விஷயம் அப்படிங்கிறது வேற மாதிரி இருந்தது. ஆனா இந்த முறை அவங்க அணுகக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப டீப் ரூட்டடா இருக்காங்க. அவங்களுடைய அந்த தேர்தல் பணியை செய்யறதுக்கு பூத் கமிட்டி எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் ரொம்ப மைனூட்டா வாட்ச் பண்ணி நுண்ணறிவோட அந்த விஷயங்கள்லாம் கட்டமைச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் வருது. அதே மாதிரி மேடைகள்ல எடுத்து வைக்கக்கூடிய பிரச்சாரமும் வேற மாதிரி இருக்கும். இப்பவே நீங்க ரீசன்ட் டேஸா சீமான் அவர்களுடைய நடவடிக்கை பாத்தீங்க அப்படின்னா பனைமரம் ஏறுறாங்க, அடுத்து ஆடு மாடுகள் மாநாடு நடத்துறாங்க, அடுத்து மாடு மேய்க்க போறேன்னு சொல்றாங்க, அடுத்து மரங்கள் மாநாடு நடத்த போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு விஷயம் என்ன, இதுல ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா, தண்ணீரை பாதுகாக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணீர் பேசுற மாதிரி ஒரு மாநாடை நடத்த போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, தண்ணீர் எங்கள் கண்ணீர் அப்படின்னு ஏதோ டைட்டில் இன்னும் டிஸ்கஷன்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்படி ஒரு டைட்டில்ல ஒரு மாநாடு நடத்த போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இன்னும் போக அடுத்த மாசம் போக அந்த வீரியம், அந்த வீழ்ச்சி அப்படிங்கிறது வெளியில தெரிய வரும். சோ இதெல்லாம் வேணா ராணுவ ரகசியம் மாதிரி நாங்களும் கிரவுண்ட் லெவல்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த சீமான் அவர்கள் வந்து மீன் பண்ணி சொல்லி இருக்கலாமே தவிர, இதை தாண்டி கூட்டணி அப்படிங்கிற விஷயத்துக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு தான் சீமான் அவர்களுடைய அரசியல் எடுத்து நம்ம பாக்குறப்பவும், ஒருவேளை அப்படி செஞ்சுட்டா அது வந்து தற்கொலை முடிவா போயிடும் அப்படிங்கிற மாதிரிதான் பாக்குறதுக்கு தோணுது. எனக்குமே தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னா, சீமான் அவர்கள் ஒரு அலைன்ஸ்குள்ள போயிட்டாங்க அப்படின்னா இனிமேல் இந்த நிலத்துல தமிழ் தேசியம் அப்படின்னு ஒரு புது அத்தியாயத்தை எழுதுறதுக்கோ தொடங்குறதுக்கோ ஒரு தொடக்க புள்ளி வைக்கிறதுக்கு கூட இங்க யாரும் வரமாட்டாங்க. கடைசியா இந்த தமிழ் தேசியம் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி எத்தனையோ தலைவர்கள் தொடங்கி தோத்து போனாங்க, ஆனா இந்த அளவுக்கு வந்தது கிடையாது. பட் இந்த அளவுக்கு வந்துட்டு இவ்வளவு பெரிய நம்பிக்கையை கொடுத்துட்டு சீமான் அவர்கள் அந்த கூட்டணி முடிவுக்குள்ள போயிட்டாங்க அப்படின்னா தமிழ் தேசியத்தோட அத்தியாயம் அப்படிங்கிறது இந்த மண்ணுல முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறதா என்னுடைய ஒப்பீனியனும். அந்த தவறை சீமான் அவர்கள் செய்ய மாட்டாங்க அப்படின்னா தமிழ் தேசியத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய நிறைய பேர்கிட்ட நம்ம பேசக்கூடிய நிறைய பேர் வந்து சீமானுக்கு நெருக்கமா இருக்கக்கூடியவங்க சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. இதுல விஜய் மாதிரி இருந்தா, விஜய் மாதிரி ஒரு தெளிவு இல்லாம நான் விஜய குறை சொல்றேன் அப்படின்னு டிவிகே நண்பர்கள் நினைச்சுக்க வேணாம். உண்மையாலுமே விஜய் அவர்கள்ட்ட என்ன பண்ண போறோம், 2026 தேர்தலுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு தெளிவே கிடையாதுங்க. தனித்து அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஆனா தனித்து நிக்கணும் அப்படின்னா 234 வேட்பாளர்களை எப்படி நிறுத்துறது, எங்க இருந்து ஆளு பிடிக்கிறது, யாரை நம்பி வேலை செய்யறது அப்படின்னு தெரியாம ஒரு பெரிய குழப்பத்துல தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் இருந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது என்னுடைய முழு நம்பிக்கையா இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் இவ்வளவு தெளிவு இல்லாம இப்படியே போயிட்டு இருந்தாங்க அப்படின்னா கடைசி கட்டத்துல இந்த தேமுதிக இருப்பாங்கல்ல, இந்த பக்கமும் டீல் பேசுவாங்க, இந்த பக்கமும் டீல் பேசுவாங்கல்ல. சோ அத மாதிரி கடைசி நேரத்துல இந்த பிப்ரவரி அந்த மார்ச் மாசத்துல இந்த பக்கமா அப்படின்னு பேசி ஒரு அலைன்ஸ்குள்ள விஜய் போயிடுவாரு அப்படின்னு தான் நினைக்கிறேன். போறதுதான் அவருக்கு நல்லதா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது வந்து என்னுடைய ஒப்பீனியன். விஜய் வந்து ஒரு அலைன்ஸ்குள்ள போயிடணும், ஒரு தனியா சிஎம்மா வரக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம் கிடையாது. ஆனா அரசியல்ல இதை செஞ்சா மட்டும்தான் ஒரு கட்சி சர்வை பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. நாம் தமிழர்னா தனிச்சு நின்னா மட்டும்தான் உங்களுக்கு இங்க அடையாளம் அப்படின்னு இருக்குல்ல. அதே மாதிரி விஜய்க்கு 2026 தேர்தல் அடையாளம் வேணும் அப்படின்னா கண்டிப்பா அவங்க ஏதோ ஒரு கட்சி கூட கூட்டணி அப்படிங்கிறத போனா மட்டும்தான் இருக்கும், அவங்களுக்கு அரசியல் எதிர்காலம் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட எண்ணம். சரின்னா சரின்னு சொல்லுங்க, தப்புன்னா தப்புன்னு சொல்லுங்க. அதே மாதிரி சீமான் அவர்கள் கூட்டணி போவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு தேவையில்லாத ஒரு ஸ்பெகுலேஷன் அப்படிங்கிறது போயிட்டு இருக்குல்ல. என்னுடைய 100% நம்பிக்கை என்ன அப்படின்னா கூட்டணிக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு அதுக்கான காரணங்களையும் சொல்லிட்டேன். வாய்ப்பே கிடையாது. சீமான் அவர்கள் கூட்டணி முடிவை எடுத்தா தமிழ் தேசியம் அப்படிங்கிற அடையாளம், அதுக்கான அத்தியாயம் அப்படிங்கிறது இதோட முடிஞ்சிடும். இனிமே ஒரு நபர் அதை தொடங்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். பட் நீங்க என்ன நினைக்கிறீங்க? சீமான் அவர்கள் கூட்டணிக்குள்ள போவாங்களா? அத மாதிரி எண்ணம் அவங்களுக்குள்ள இருக்குமா, இல்ல வாய்ப்பே கிடையாதா, இதெல்லாம் ஊடகம் சும்மா பேசிட்டு இருக்கா அப்படிங்கிற விஷயத்த மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. இத மாதிரி சொசைட்டில நம்மள சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க உட்கார்ந்து சேனல் தொடங்கி பல விஷயங்களை எடுத்து பேசிட்டு இருக்கேன். சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். நன்றி.